மீண்டும் மக்களை சந்திக்க தொடங்கி இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். 55 நாட்களுக்கு பிறகு இந்த சந்திப்பு காஞ்சிபுரத்தில் நிகழ்கிறது. செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். மணிகண்டன், இந்த மக்கள் சந்திப்பில் தாவேக நிர்வாகிகளும் இடம்பெறாங்க, பல பொதுமக்கள் இடம்பெறாங்க. இந்த பொதுமக்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டனர், என்னென்ன பிரச்சனைகளை பற்றி இங்கே பேசப்படுது, விவரங்கள்? நிச்சயமாக இந்த கரூர் சம்பவம் செப்டம்பர் 27ஆம் தேதி வேலுச்சாமிபுரத்தில் இந்த மக்கள் சந்திப்பு பயணத்தில் ஒரு பேரதிர்வை ஏற்படுத்தி இருந்தது. கிட்டத்தட்ட 55 நாட்கள் முழுமையாக மக்கள் சந்திப்பு பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சேலத்திலிருந்து அவரது மக்கள் சந்திப்பு டிசம்பர் முதல் வாரத்தில் துவங்குவதுதான் அவர்களுடைய முதற்கட்ட திட்டமாக இருந்தது. இது குறித்து கட்சியுடைய முக்கிய தலைவர்களிடம் கேட்கும்போது காவல்துறை சார்பில் உரிய பாதுகாப்புகள், அதே போல SOP உள்ளிட்ட நடவடிக்கைகளை அரசு இன்னும் பிரகடனப்படுத்தாமல் இருக்கிறதன் காரணமாக அனுமதி வழங்குவதில் பெரிய சிக்கல்கள் இருப்பதன் காரணமாக உள்ளரங்க சந்திப்புகளை மேற்கொள்ளலாம் என நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும், அந்த அடிப்படையில் உள்ளரங்கத்தில், அதாவது ஒரு தனியார் அரங்கத்தில் இந்த முறையான நிகழ்வுகள் நடத்தும் போது காவல்துறையிடம் அனுமதி பெறாமல், அதாவது காவல்துறை அனுமதிக்கு மாறாக காவல்துறையிடம் உரிய பாதுகாப்புக்கு மட்டும் விண்ணப்பித்து தனியார் பாதுகாவலர்களோடு நிகழ்ச்சியை முன்னெடுக்கலாம் என்பது தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று 55 நாட்களுக்கு பிறகாக இந்த மக்கள் சந்திப்பை உள் அரங்க நிகழ்வாக தொடங்கியிருக்கின்றனர். இதிலும் குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் மூலமாக ட்ரெயின் செய்யப்பட்ட தொண்டர் அணியினர் தயார் நிலையில் இருக்கின்றனர். கிட்டத்தட்ட 10 நாட்களாக அவர்களுக்கான உரிய பயிற்சி இதே வளாகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. மஞ்சள் நிற உடையில தமிழக வெற்றி கழகத்துடைய கொடிய ஒரு புறத்திலும், அதே போல தமிழக வெற்றி கழக தலைவருடைய விஜய உங்கள் விஜய் நாவரன் என்ற அந்த டைட்டிலுடன் இருக்கக்கூடிய டிஷர்ட்டுகள் சீருடைகளாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு தொண்டர் அணியினருக்கும் தொப்பி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தொப்பியிலும் கூட கட்சியுடைய தலைவருடைய புகைப்படம் நேரெதிரிலும், பின்புறத்தில் TVK என்ற வாக்கியமும், வலது இடது புறங்களில் தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி பொருந்திய தொப்பிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் யூனிஃபார்மாக ஒரு சீருடை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் குகன் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வளாகம் முழுவதுமே அந்த மஞ்சள் நிற நிலையில் இருக்கக்கூடிய தொண்டர் அணியினர் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு கட்சிக்குமே தொண்டர் அணியினர் ஒவ்வொரு கட்சி தலைவர்களுடைய சுற்றுப்பயணத்தின் போது அவர் கட்சி தலைவர்களும், அதே போல கட்சி தலைவருடைய நிகழ்வை பார்க்க வரக்கூடிய பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக தொண்டர் அணியினர் தயார் செய்யப்படுவது வழக்கம். அந்த நிலையில் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த தொண்டர் அணியினர் தயார் செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்கள்